டே நண்பா, நம்ம கூட ரமேஷ்னு ஒரு பையன் படித்தான் பார்த்தியா? அவன் அன்னை போல தான் இன்னையும் இருக்கேன். ஒரு மாற்றமும் இல்லை. ஆழம் நல்லா ஊதி அந்த கண்ணம் மாறு கண்ணாட்டம் ஆழம் அவனு காலம் சரிஞ்சு சரிஞ்சு நடக்கேன். ஏடியா ஒரு வித்தியாசம் தெரியல. அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்லடா. அவனை பாரு, வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அவனுக்கு ஒரு மாற்றமும் தெரியல. அந்த பையன் வந்துட்டு அப்படியே தான் இருக்கேன். டே, ஒருத்தரோட உருவத்தை வச்சோ அவங்களோட நிறத்தை வச்சோ வாழ்வியலை வச்சு எப்போவுமே நக்கல் அடிக்காதடா. டே, ஒருத்தங்க இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற விதம் அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாமே அமையும். அவனோட உடல் வந்துட்டு அப்படி பருமனாக இருக்குது, அவன் வந்துட்டு கோணக்கண்ணாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை வந்துட்டு மட்டம் தட்டும் போது நீ அதை வந்துட்டு குறையா நீ பார்க்குறியே. அதை வந்துட்டு என்னன்னா அதை வேற நீ வந்துட்டு நக்கல் அடித்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. டே, இந்த உலகத்தில் வந்துட்டு குறையில்லாத மனுஷன் இல்லைடா. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் குறைகள் இருக்க தான் செய்யும். சிலனா அவங்களுக்கு இல்லாட்டாலும் இப்போ உனக்கு வந்துட்டு ஒரு குறை இல்லாட்டா உன்னை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு நபருக்கு அந்த குறைகள் இருக்க தான் செய்யும். அந்த குறையோட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மனக்கவலை இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ வேதனையோடையும் வலியோடையும் இருப்பாங்க. ஆனால் அதை அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. எல்லாரோட சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க. எப்போவுமே ஒருத்தரோட உருவத்தை வச்சும் கிண்டல் பண்ணாத. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க சில டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வேலை சுச்சுவேஷனால் உடல் ரீதியாக வந்துட்டு அவங்க வெயிட் போட்டிருக்கலாம். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா வேலை பழு கஷ்டங்கள் இருக்கும்போது மன வருத்தத்தினாலையும் அவங்களுக்கு வந்துட்டு பல வேதனைகளும் சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள்ட்ட பற்றி நீ இப்படி மறைமுகமாக எங்கிட்ட சொல்கிற. சில டைமில் அவங்கள்ட்ட நேரடியாட்டுதே நீ அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு சொல்ல தோணும். யாருமே வந்துட்டு உருவ கேலியும் அவங்கள நிறத்தை வச்சியும் எப்போவுமே வந்துட்டு கிண்டல் அடிக்காத, தப்பாக யார்கிட்டையும் சொல்லாத. வாழ்க்கைன்னு சொல்கிற இந்த வாழ்க்கையில் எப்படியும் மாறும். இன்னைக்கு அப்படி இருக்கிற அவங்க கூட அடுத்த கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நல்ல மாற்றமாக நல்ல மாதிரி அவன் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இது வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை வந்து நக்கல் அடித்து குறை சொல்கிறோம். ஆனால் அதே இது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளை இருக்க சுற்றிய நபருக்கும் நமக்கும் அது பாதிக்கும் போது தான் அதோட வலி தெரியும்டா.